குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 மார்ச் மாதம் 20ஆம் நாள். அதே போல் தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 7ஆம் நாள். இன்று புதன்கிழமை. இன்று சுபமுகூர்த்தம். அதோடு மட்டுமல்லாமல் ஏகாதசி. இன்றைய சூரிய உதயம் காலை 6 மணி 20 நிமிடத்திற்கு. அதே போல் இன்று சந்திராஷ்டம தினம் என்று பார்த்தால் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போவது மிகவும் சிறப்பு. 20/3/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 20/3/2024 இன்று புதன்கிழமை. இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை, கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். கருத்து வேறுபாடுகள் விலகும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள். மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் கண்டிப்பாக உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். வியாபாரத்தில் முதலீடுகளை அதிகப்படுத்தலாம் என்கிற யோசனை அதிகரிக்கும். அதே போல் வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். போட்டியாளர்கள் குறைவாங்க. வாடிக்கையாளர்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொடுத்த வாக்குறுதிகள் காப்பாற்றப்படுவீர்கள். அதே போல் குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். எதையுமே புதியதாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு புத்துணர்ச்சி, தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே வளரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தில் பொறுத்த வரைக்கும் சில நுட்பங்களை புகுத்தி அதிகப்படியான லாபங்களை இன்று காண்பீர்கள். புதிய வாடிக்கையாளர்கள், புதிய நண்பர்களெல்லாம் அறிமுகமாகக்கூடிய ஒரு நல்ல நாள். அலுவலகத்தில் உங்களுக்கு சக ஊழியர்கள், மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். நண்பர்களிடத்தில் மாத்திரம் கொஞ்சம் பொறுமை வேணும். தனிப்பட்ட விஷயங்களை யாரிடமே தயவு செய்து பகிராதீங்க. வண்டி வாகனங்கள் போகும்போது மிகுந்த ஜாக்கிரதையாக இருப்பது மிகவும் நல்லது. வெளிவட்டாரத்தில் சமூக பணியில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அனுபவங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வரவுக்கேற்ற செலவுகள் இருக்கும். உங்களுடைய பேச்சு திறமையால் எல்லா வித காரியங்களையும் சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகள் வரும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு தயவுசெய்து வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி, வெளிநாடுகளுக்கு உண்டான வேலை வாய்ப்பு, இது எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். வெளியூர் பயணம் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை கண்டிப்பாக தரும். எதிர்பார்க்காத சில உதவிகள் இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் மற்றவர்களை பற்றிய கருத்துக்களை விமர்சனங்களை தயவு செய்து கூறாதீங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பது என்பது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகள் போடுவீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும்.
பொன் பொருள் சேர்க்கை இதெல்லாமே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கடகராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கூட்டாளிகள் உங்களுக்கு வந்து ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் சக ஊழியருடைய மதிப்பு உங்களுக்கு கிடைக்கும். சக ஊழியர்களால் உங்களுக்கு பெருமைப்படுத்தப்படுவீர்கள். எதிர்பாராத சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்க வழியில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் எதிலுமே இன்றைக்கி பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றிகள் கண்டிப்பாக உண்டு. வீட்டுக்கு தேவையான விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. எந்த விஷயத்தையுமே வந்து புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுனா தயவுசெய்து திட்டமிட்டு செய்தீங்கன்னா வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசினியர்களே, கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுனால தயவுசெய்து வாக்குவாதங்கள் செய்யாதீங்க. விட்டு கொடுத்து போவதும் மிகவும் நல்லது. அதே போல் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனம் தேவை. கடன் வாங்குவதை தயவுசெய்து தவிர்த்து விடுங்க. வியாபாரத்தில் புதிய திருப்பங்களும் வெற்றிகளும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. நண்பரிடத்துல கொஞ்சம் அனுசரித்து போய்க்குங்க. அதே போல் கரெக்டான நேரத்தில் சாப்பிடுங்க, கரெக்டான நேரத்தில் தூங்குனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக இருக்கும். புதுசாக ஏதாவது முதலீடு செய்வதாக இருந்தால் தயவுசெய்து அடுத்தவருடைய ஆலோசனை கேட்டு முடிவு செய்யுங்க. மற்றொரு இடத்துல வந்து பொறுமையாக நிதானமாக பேசுவது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்கால சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் நீண்ட நாளாக இருந்து வந்த குழப்பங்கள் குறைந்து கருத்து வேறுபாடுகள் மறந்து ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் ஒரு சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த சில தனவரவுகள் உங்களுக்கு வரும். நீண்ட நாளாக ஏதாவது பணிகள் செய்ய முடியாமல் பெண்டிங்கில் இருந்துன்னா அதெல்லாமே இன்று செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, உற்றார் உறவினரிடம் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வரும். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். வெளியூர் வெளிநாடு பயணங்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. அதே போல் புதுசாக வியாபாரம் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏற்படும். சமுதாய பணியில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு மதிப்பு பாராட்டுகள் இதெல்லாமே கிடைக்கும். உத்தியோகத்தில் சில விதமான திறமைகளை வெளிப்படுவதன் மூலம் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்து சுகங்கள் வாங்குவது, கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவது எல்லாமே இன்றைக்கி நடைபெறும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தாரிடம் விட்டு கொடுத்து போங்க. அக்கம் பக்கத்தாரை விட்டு கொடுத்து போங்க. அதே போல் தந்தைகிட்ட தயவுசெய்து விட்டு கொடுத்துப்பாங்க. அவருடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி வைக்க வேண்டியது இன்றைய உங்களுக்கு நல்லது நடக்கும், நிறைவேற்றி வைத்தீங்கன்னா. அதே போல் பல்வேறு வகையான பயணங்கள் செய்வதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. பாகப்பிரிவினை தொடர்பான பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கள் தீரும். அதே போல் புதிய துறை, புதிய ஆன்மீக தேடல், ஏதாவது ஒரு தேடல் என்று உங்கள் மனதிற்கு திருப்தியாக இருக்கும். வியாபாரத்து வரைக்கும் போட்டிகள் அதிகமாக இருக்கும். பொறுமையாக இருங்க. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சமுதாய பணியில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதையில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். உங்கள் பலவீனங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே அமைதியாக பொறுமையாக விட்டு கொடுத்து போங்க. எதுலேயுமே முன்கோபம் படாதீங்க. வீண் விவாதங்கள் வேண்டாம். அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடன் அனுசரித்து போங்க. அதே போல் வியாபாரத்தில் பொறுமையாக இருக்கணும். லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இல்லை. அதே போல் ஆடம்பர செலவுகளை தயவுசெய்து இன்றைக்கி குறைத்துக்குங்க. உலகெங்கும் வாழும் மகர ராசினியர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத ஒரு நல்ல சம்பவங்கள்லாம் நடைபெறும். ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். மன மகிழ்ச்சி அடைவதற்குண்டான ஒரு நல்ல முயற்சிகள் இன்றைக்கி எடுப்பீங்க. அதே போல் புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். இது உங்கள் வாழ்க்கையோட வெற்றிக்கு எடுத்து செல்லும் என்பது எவ்வித ஐயமும் இல்லை. நீண்ட நாள் மனதளவில் குழப்பங்கள் கவலைகள் இருந்தால் அதெல்லாமே நீங்கும். உயர் அதிகாரியுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நண்பர்களிடத்தில் கொஞ்சம் அனுசரித்துப்பாங்க. புதிய விஷயங்களில் ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் உங்களுக்கு சுகம், நீண்ட நாளாக உடல்நல குறைபாடு இருந்தால் அது எல்லாமே நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியே உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்குண்டான யோகங்கள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே,
இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கடன் தொடர்பான விஷயங்களை தயவுசெய்து பொறுமையாக இருங்க. குடும்பத்தாரோட மனம் விட்டு பேசுறது மூலம் இன்றைக்கி பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுக்கலாம். அதே போல் சமூக பணிகள் இருப்பவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாமே அதிகரிக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்க்கமான முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கும். எதையுமே சமாளிக்கின்ற ஒரு திறமை, தன்னம்பிக்கை, தைரியம், மனோபக்குவம் எல்லாம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. நெருக்கமானவரிடத்திலிருந்து கருத்து வேறுபாடு நீங்கி ஒரு ஒற்றுமையை அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. நீண்ட நாளாக ஏதாவது பிரச்சனை இருந்தாக்கா அந்த பிரச்சனைகளை தீர்வதற்கு உண்டான வாய்ப்பு. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிக்கனமாக செலவு செய்வது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். எதிர்கால சேமிப்பு தொடர்பான யோசனை அதிகரிக்கும். அதே போல் உத்தியோகத்தில் உங்களுக்கு அனைவருடைய ஆதரவும் கண்டிப்பாக கிடைக்கும். பதவி உயர்வு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பும், சம்பள உயர்வு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பும் இன்றைக்கி இருக்கிறது. அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருப்பது நல்லது. வாடிக்கையாளரிடம் கனிவாக இருந்துக்கணும். போட்டியாளர்களை சமாளிப்பதில் ஒருவித தடுமாற்றம் உண்டாகும். வண்டி வாகனங்கள் செல்லும்போது ஜாக்கிரதையாக இருங்க. வண்டி வாகனங்கள் குறித்த யோசனை, அதே போல் வீடுகள் வாங்குவது குறித்த யோசனை, ஆடை ஆபரணங்கள் வாங்குவது குறித்த யோசனை எல்லாமே இன்றைக்கி அதிகரிக்கும். நீண்ட நாள் குலதெய்வ பிரார்த்தனைகளை நீங்கள் இன்றைக்கி நிறைவேற்றி வைப்பீங்க. ஆன்மீக சுற்றுலா செல்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கும். பிற மொழி பேசும் மக்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு குறைக்கும். உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. எதிர்பாலின மக்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்து வருகிறோம். உதவி செய்யணும்னு நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. மேலும் ஜோதிடம், சோழி பிரசனம் சிறந்த முறையில் பார்க்கிறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்ளவும். நேரில் இந்த நாள் இனிமையான நாளாக, ஒரு அன்பான நாளாக, நீங்கள் நினைத்த காரியங்கள் நடைபெற எல்லாம் வல்ல பகவானை மனதிற்கு வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லா மக்களிடத்திலும் சொல்லுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெய் குரு ராயா.